பறக்கும் படையின் அதிரடி சோதனையில் சிக்கும் போதைப் பொருட்கள். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழக எல்லைப் பகுதியான கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் 7 கிணறு பகுதியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த சோதனை சாவடி மற்றும் கவரப்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளில் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையின் போது அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்பட்டு முழுமையாக சோதிக்கப்படுகின்றன. எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் பறக்கும் படை அதிகாரி முகமதா தலைமையில் அதிகாரிகள் ஒவ்வொரு வாகனத்தையும் சோதனை செய்தனர். அவ்வாறு கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டையில் பறக்கும் படை அதிகாரி ஹேமலதா, போலீசார்கள் ராமமூர்த்தி, சுமித்ரா அடங்கிய பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்த வாகன சோதனையில் ஆந்திராவிலிருந்து தமிழகம் நோக்கி வந்த தனியார் பயணிகள் பேருந்தில் துர்கா பாஸ்கர் என்கின்ற சென்னை திருவத்தூரை சேர்ந்த நபரிடமிருந்து 18 கிலோ போதைப் பொருட்கள் மற்றும் அவரிடமிருந்த 36,800 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. பின் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் மற்றும் பணம் ஆகியவை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டன. வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பணத்தையும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள பரிசையும் கொண்டு செல்லலாம் எனவும், உயர மதிப்புள்ள பணத்தை கொண்டு செல்பவர்கள், பரிசுகளை கொண்டு செல்பவர்கள் உரிய ஆவணங்களை வைத்திருந்தால் மட்டும் அவர்களிடமிருந்து பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். 50,000 ரூபாய்க்கு கீழாக பணம் கொண்டு வந்திருந்தாலும் சந்தேகத்திற்கிடமான நபராயிருந்தால் அவர்களிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்ய பறக்கும் படையினருக்கு தேர்தல் ஆணையம் அதிகாரம் வழங்கியுள்ளது. கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பறக்கும் படையினர் நடத்தி வரும் அதிரடி சோதனையில் பணம் அதிகமாக பறிமுதல் செய்யப்படுகிறது இல்லையோ, குட்கா மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிக அளவில் பறிமுதல் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கும்மிடிப்பூண்டியில் காலை 6 மணி முதல் பகல் 2 மணி வரையிலும், பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரையிலும், இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரையிலும் 9 பறக்கும் படையினர் சுழற்சி முறையில் வாகன பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். What